அகிலா கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதுக்கு சங்கரா மீன் இது வாங்கி வச்சுருக்கேன். சங்கரா மீன் இது இங்கிலீஷில் ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. இந்த சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். சீரகம் 1 ஸ்பூனு, தனியா 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 அரை ஸ்பூனு, இந்த வெந்தயம் ஒரு 10-15 வெந்தயம் வச்சுக்கோங்க. அரிசி அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கருவேப்பிலை எங்கள் தேவைக்கு ஏற்ப. இது ஒரே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் தேங்காய். இது சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கலாங்க. இது வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஆயிலில் பொரிக்க போகிறேன். இப்போ இது 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி. இது நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேவிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. இந்த தோல் வந்துடும், மேல் தோல். இந்த மேல் தோலை எடுத்துட்டு நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நாங்கள் ஆட்டி டொமேட்டோ பியூரின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் அரைக்கிற ஐட்டங்க. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு நல்லா ஒரு பெரிய பூண்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகாய்த்தூள், எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் எப்படி தாளிக்கலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். மசாலாலாம் முதல்ல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி ஆயிலில், இப்போ இதில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் முதல்ல அரைச்சிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சிங்க. இப்போ இது எல்லாமே கொட்டிக்கலாம் நாங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஆயிலில் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நல்லா ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. நல்லா வாசனை, அந்த இது வெந்தயம், மிளகு, தனியாவோட வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். கலரும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் ஆகுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் அரை டேபிள் ஸ்பூன் இவ்வளோ போதும் தேங்காய் எங்களுக்கு. ஏன்னா அந்த டொமேட்டோ பியூரியும் நாங்கள் ஊற்ற போகிறோம். அதனால் புளி கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, இந்தியன் ஸ்டைல் எலுமிச்சம்பழம் சின்னது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு புளி கரைசல் இருந்தால் போதும். இதில் டொமேட்டோவில் வர்ற புளி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் தூள் இதுலேயே நாங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலர் ரெட் சில்லியும் போடுவாங்க, வரமிளகாய், அதையும் போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க அது கூட போடலாம், இப்படியும் போட்டுக்கலாங்க. 2 மெத்தட் தான், எங்கள் பிரியந்தான். எப்படி போட்டாலும் ஒன்று தான். எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ரெட் சில்லி ஆட் பண்ணணும், இல்லை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 10 வெந்தயம் முதல்ல போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் செவந்ததும் பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு. வெந்தயம் கலர் மாறணும். கலர் மாறிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு வேணால் போட்டுக்கலாங்க. இதில் வெங்காயம் நான் முழுசாக தான் போடுவேன். நல்லாயிருக்கும், அது நல்லா சாப்பாட்டுக்கு நடுவில் அப்படியே கடிப்படும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆட்டி வச்சுருக்கு. உங்களுக்கு காமிச்சேன் நல்லா, தனியா, சீரகம், அந்த வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் ஆட்டி வச்ச பேஸ்ட். இது டொமேட்டோ பியூரி. இது அந்த எலுமிச்சம்பழம் உங்களுக்கு காமிச்சேன், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இதில் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் இந்த புளி கரைச்சல், டொமேட்டோ பியூரி, ஆட்டி வச்ச மசாலா எல்லாமே போட்டாச்சுங்க. போட்டு எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு, எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நாங்கள் கிரேவி எங்களுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இது நாங்கள் நல்லா பச்சை வாசனை போகணும், நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஹிமாலயன் சால்ட்
அப்புறம் இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போன அப்புறம் மீன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ஓரம் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா சூப்பர் வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உப்பு செக் பண்ணிக்கிங்க. புளிப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கே தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாங்க. சங்கரா மீனுன்னு சொல்லிது. இங்கிலீஷில் வந்து ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும். நடுமுள் மட்டும்தான் இருக்கும் இதுலேயும். நீங்கள் எதுவும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. பாருங்கள், இது போட்டாச்சு. மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நிமிஷம் வெந்துடும் இந்த மீன். பொதுவாக எல்லா மீனுமே நல்லா வெந்துடும். இதுவும் அதே மாதிரி தாங்க. பாருங்கள், இந்த மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சங்கரா மீன் போட்டு குழம்பு வச்சதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க, பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். மீனில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்க. ஒமேகா 3 நிறையா இருக்குது. நீங்கள் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் இன்னொரு அடுத்த ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.